அருண் அசிங்கப்பட்டு நிற்கிறத பார்க்குறதுக்கு யாருக்கெல்லாம் சந்தோஷமாக இருந்ததோ அவங்களாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, உண்மையை சொல்லணும் அப்படின்னா அருண் அசிங்கப்பட்டு நின்றதை பார்க்கும்போது ஆனந்தம் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்திருந்தோம். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு எபிசோட ஆரம்பத்தில் நம்ம முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அருண் கிட்ட போய் பேசுகிறாரு. ஏன்பா, நான் உன்னை அடிக்காதப்பே நீ என்னை அடிச்சேன்னு சொன்னேன், இப்போ நான் நிஜமாவே உன்னை அடிக்கிறதுக்கு ஆளை கூட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அண்ட் மீனா இவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட அவங்க ரெண்டு பேரும் வர்றாங்க. வந்தோடனே சீதா வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏங்க இப்படி பண்ணீங்க, உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா, அறிவு இல்லையா, எப்படி இப்படி பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. இப்போ அருண் வந்து திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இப்போ மாட்டிக்கிட்டான், எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. கையும் களவுமா மாட்டதுனால அவன் பேசாம இருக்கான். மீனா திட்டுறாங்க. மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன்பா இப்படி பண்ணீங்க, உங்களுக்குலாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா, உங்களால எங்க குடும்பத்துக்குள்ள தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மீனா திட்டுறாங்க. எல்லாரும் திட்டுறாங்க. ஆனா அருண்குமார் என்ன பண்றான் அப்படின்னா, இதுக்கு மேல இங்க இருந்தோம் அப்படின்னா நமக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பி ஒரேடியா ஓடி போயிடுறான். அப்போ அவன் போனதுக்கு அப்புறம் நம்ம முத்து சீதா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, சீதா இங்க பாரு, பிரச்சனை எனக்கும் அவனுக்கு தான். ஸோ நீ நினைக்கிற மாதிரி உனக்கு வந்து எக்காரணத்து கொண்டும் அவன் எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டான். ஸோ அவன் நல்ல பையன் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. எனக்கு அது போதும், ஒன்றை சந்தோஷமா வச்சுக்கிட்டா எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீ நல்லா இருக்கணும் சீதா, அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி சீதா கிட்ட நம்ம முத்து சொல்ல, இதை கேட்டு நம்ம சீதா ரொம்பவே கண் கலக்கிட்டாங்க. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டுட்டாங்க. அப்போ கையெடுத்து கும்பிட்டதுக்கு அப்புறம் முத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, விடு சீதா, பார்த்துக்கலாம், என்னை திட்டுறதுக்கு என்னை வைகிறதுக்கு உனக்கு வந்து முழு உரிமை இருக்குது. நீ நினச்சா நீ என்னை என்ன வேணா பண்ணலாம், என்னை அடிக்க கூட செய்யலாம், உனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி சீதாவை அப்படியே நெகிழ்ச்சி அடைய வச்சுட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மீனா கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. சீதா என்னை மன்னிச்சிருக்கா, நான் தேவையே இல்லாமல் அவரை நம்பி நான் அப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவும் மன்னிச்சு விட்டாங்க. உங்கள் மாமா என்ன சொல்கிறாரோ அதுதான்ப்பா, அவர் வந்து ஒன்றை நல்லா பார்த்துக்கிறாருல, அது எங்களுக்கு போதும், அதுதான் எங்களுக்கு திருப்தி, அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீதா அவங்க பாட்டுக்கு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. மீனா முத்து அவங்க ரெண்டு பேரும் காரில் ஏறி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அப்படியே கட் பண்ணால் நம்ம கிறிஷோட ஸ்கூலில் காட்டுறாங்க. அங்கே கிறிஷை ஒரு பையன் வந்து கிண்டல் பண்ணுறான். உனக்கு அப்பா அம்மா கிடையாது, நீ ஒரு அனாதை அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ண கிறிஷ் வந்து அப்படியே பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனும் பார்த்தீங்கன்னா ஓவராக பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த கிறிஷ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனை இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அடிச்சுட்டு ஒரு பூந்தொட்டி இருக்குது பக்கத்தில், அதை எடுத்து தலையில் தூக்கி போடுறதுக்காக அவர் வர்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே கையை நிப்பாட்ட உடனே நம்ம கிறிஷ் வந்து கீழே போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. அவர் போய் உட்காந்ததுக்கப்புறம் அந்த பையன் எந்திரிச்சு போயிருக்கலாம், அவன் அடிக்கிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் அந்த பையில் போகாமல் மறுபடியும் கிறிஸ் கிட்ட போய் வம்புலுக்க நம்ம கிறிஷ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, கையில் ஒரு பென்சில் வச்சிருந்தார். பென்சில் எடுத்து சதக்குன்னு ஒரு போடு, அப்படியே அவன் கையில் ஒரு குத்து. உடனே போய் சார்கிட்ட போய் சொல்லிடுறான். சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ இந்த மாதிரி தப்பு பண்ண அப்படின்னா உன்னை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்ப்பா அப்படின்ற மாதிரி மிரட்ட, ஏற்கனவே ரோகிணியை போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ்க்கு வந்து அந்த ஒரு பயம் இருந்தது. அதனால நம்ம கிறிஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஐயோ நம்மளை போலீஸ் பிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து எப்படியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிறிஸ் யோசிச்சுட்டு அங்கேருந்து அவன் தப்பிச்சு போகிறான். ஸோ இதுக்கப்புறம் கிறிஷ்க்கு என்ன நடக்க போகுது, கிறிஷ் யார் மூலியமாக எங்கே இருக்கான் அப்படின்றது தெரிய வரப்போகுது. ஏன்னா கிறிஷை வந்து ஒரு மறைவான இடத்துல போய் ரோகிணி வச்சாலும் கிறிஷ் வந்து மறுபடியும் அந்த வீட்டுக்கு தான் வரப்போகிறான். ஸோ ரோகிணிக்கு கெட்ட காலம் மீண்டும் ஆரம்பிக்குது அப்படின்றதுல நம்ம உறுதியாக இருக்கோம். நிச்சயமாக இது ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ பார்க்கலாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்ன சொல்லி இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அண்ட் அப்படியே கட் பண்ணால் நம்ம சீதா அண்ட் அருண்குமாரை காட்டுறாங்க. அருண்குமார் கிட்ட வந்து அவங்க அம்மா சத்தம் போடுறாங்க, ஏன்பா இப்படி பண்ண, நீ வந்து லவ் பண்ணி தானே கல்யாணம் முடிச்ச, எதுக்காக வந்து சீதா வந்து கஷ்டப்படுறா, சீதா மனசே சரி கிடையாது மாதிரி தெரியுது, எதுவும் உங்களுக்குள்ள பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்க, எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண்குமார் சொல்கிறாரு. அருண்குமாரை சொல்கிறத அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஏதோ ஒரு பிரச்சனைன்னு தெரியுதுப்பா, ஆனால் என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அவளோட மனசை வந்து நீ கஷ்டப்படுத்த விடாத, ஏன்னா அவன் வந்து உன்னை நல்லா பார்த்துக்கிறா, நமக்கு வந்து ஒரு நல்ல மருமகளாக இருக்கா, உனக்கு எங்கேயோ தேடணும், பல இடங்களில் வந்து உனக்கு இடம் தேடணும், ஆனால் உனக்கு எங்கேயுமே இடம் கிடைக்கல, ஆனால் இப்போ உனக்கு வந்து ஒரு நல்ல பொண்ணு கிடச்சிருக்கா, அவளை நல்லபடியாக பார்த்துக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, அருண்குமாரும் இல்லைம்மா எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சீதா எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விறுவிறுன்னு உள்ளே போயிடுறாங்க. அப்போ சீதா உள்ளே போனதை பார்த்து அருண்குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நேராக போய் சீதா காலிலே விழுந்துட்டாரு. என்னை மன்னிச்சிரு சீதா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்துட்டு, அது போக உன் மேலே யார் பாசமாக இருந்தாலும் எனக்கு வந்து பொசசிவாக இருக்குது, உன் மேலே நான் மட்டும்தான் அதிகமாக பாசமாக இருக்கணும், வேறு யாரும் வந்து உன் மேலே துளி அளவும் பாசம் வச்சிடக்கூடாது, அப்படி பாசம் வச்சா எனக்கு வந்து அவங்கள யாரையுமே பிடிக்கல, அவங்க எல்லாத்தையும் உங்ககிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருண் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங்கை போகிறாரு. இந்த ஆக்டிங்கை நம்பி ஏமாறுவாங்களா நம்ம சீதா, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.
லாஸ்ட் எபிசோடில் நடந்த விஷயங்கள் சுருக்கமாக சொல்லணும். ஏன்னா எல்லாரும் கேட்குறீங்க சுருக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காகவே சுருக்கமாக முதல் பகுதியை போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் விரிவாக கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப்ராட்காஸ்ட்டை தொடர்ந்து கேளுங்க. சரி, இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத நான் ஆரம்பத்தை சொல்லிட்டேன். நம்ம முத்து அருண்குமார்கிட்ட போய் சொல்ல அருண்குமார் ஷாக்காகி நிற்கிறாரு. அப்போ சீதா வந்து அருண்குமாரை திட்டுறாங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா அப்படின்ற மாதிரி சொல்ல அருண்குமாருக்கு பேச்சே வரல. அது எப்படி பேச்சு வரும், இவன் பண்ண தப்புக்கு மூச்சே விடக்கூடாது, அதில் எங்கிட்ட பேச்சு விட அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமார் ரொம்ப அமைதியாக இருக்கான். அப்போ சீதாவும் திட்டுறாங்க, மீனா வந்து ஏங்க இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் அவங்க பங்குக்கு திட்டுறாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அருண்குமார் திட்டினாதான் திட்டினபடி, மற்ற நேரத்தில் திட்ட முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு காரணம் கிடைக்காது இல்லையா. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அருண்குமார் நல்லா விட்டு வளசுறாங்க. அருண்குமார் மூஞ்சி அப்படியே முத்துவை பார்க்குது, டேய் எல்லா பிரச்சனைக்கு நீ தாண்டா காரணம், உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா, என்னை அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காக என்னை மாட்டி விட்டையில் இருக்கட்டும் நான் உன்னை பார்த்துக்கிறேன், எப்படினாலும் நீ என்கிட்ட மாட்டுவேன், அப்போ உனக்கு நான் பயங்கரமான ஆப்பு காத்திருக்குது அப்படின்ற மாதிரி அருண்குமார் பார்வையிலே நம்ம முத்துவை மிரட்டுறான். ஆனால் முத்து வந்து அதுக்கு பயப்படலே, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லாமல் சொல்லிட்டாரு. இதுவே அவனுக்கு ஒரு பெரிய அடின்னு சொல்லலாம், இதுவே அவனுக்கு வந்து பெரிய ஷாக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போது மீனா திட்டுறாங்க, சீதா திட்டுறாங்க, அருண்குமாருக்கு வந்து பேச்சே வரல. இதுக்கு மேலே இங்கே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து நல்லா இருக்காது, நமக்கு வந்து அசிங்கமாக போயிடும், ஒரே அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்ற மாதிரி நடந்துடும், நம்ம இங்கே இருக்கக்கூடாது, உடனே கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமார் உடனே கிளம்பி போயிட்டான். ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் அவனா என்ன நடக்கும் அப்படின்றது அவனுக்கே நல்லா தெரியும். எல்லாரும் சேர்ந்து திட்டுவாங்க, அடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம சீதாலாம் அநியாயத்துக்கு கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். நீ பண்ணது முழுக்க முழுக்க தப்புங்க, நீங்கள் இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து எந்த விளக்க உரை எழுதணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, நீங்கள் பண்ணது முழுக்க முழுக்க தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து அருண்குமாரை பயங்கரமாக திட்டாங்க. அதுலேயே மனுஷன் பாதி நொந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பெருசாலாம் கிடையாதுங்க, அவங்க வந்து செஞ்ச தப்புக்கு திட்டு வாங்கிட்டு ஏதோ பெரிய வில்லன் மாதிரி முறைச்சிக்கிட்டு நிற்கிறாப்புல. ஸோ அவர் போனதுக்கப்புறம் நம்ம முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சீதா என்ன சீதா பார்த்தியா, எனக்கு வந்து ஏன் கூட வந்து அவன் சண்டை போடுறான் அப்படின்றது எனக்கு பிரச்சனை கிடையாது, எங்களால் நீங்கள் ரெண்டு பேரும் என்றைக்குமே சண்டை போட்டுக்க கூடாது, நாங்கள் வந்து அடிச்சுக்குவோம் கூடிக்கிடுவோம், அப்புறம் வந்து அது நடக்கிற வந்து நடந்துட்டு போட்டு அது வந்து ரெண்டாவது விஷயம். பட் நீங்கள் ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி, எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையும் நீங்கள் வந்து சண்டை போட்டுக்க கூடாது, நீங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து ஸோ ஒரு பெரிய மனுஷனாக மாறிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அப்போது சீதா வந்து மன்னிப்பு கேட்குறாங்க, என்னை மன்னிச்சிருங்க மாமா, அவர் சொன்னதை கேட்டு நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து கொஞ்சமாவது யோசிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சீதா இங்கே பார், நீ இவ்வளோ தூரத்துக்கு நீ என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது, என்னை திட்டுறதுக்கும் உன்னை வைறதுக்கும் எனக்கு வந்து முழு உரிமை உண்டு, நீ வந்து என்னோட ஒரு பொண்ணு மாதிரி, என்னோட தங்கச்சி மாதிரி அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சூப்பராக சொல்ல சீதா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ இந்த மனுஷனே நம்ம போய் திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டு என்னங்க பண்ண, நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சு எல்லா விஷயத்தையும் பண்ணியிருந்துருக்கணும், யோசிக்காமல் இப்போ பண்ணிவிட்டு இப்போ நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி என்னங்க செய்ய முடியும், எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்தது. அப்போ மீனாவும் அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. முத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாரு சீதா, பிரச்சனை எனக்கும் அருணுக்கும் மட்டும்தானே தவிர்த்து அருணால் உனக்கு கிடையாது, அருண் வந்து உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு, உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா செய்கிறாரு அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ சொன்னால் புரிஞ்சுக்கோ, நீ இந்த விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுட்டு நேராக வீட்டில் போய் நீ சண்டை போடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அருண் வந்து விஷயத்தில் கரெக்டாக தான் இருக்காரு, என் விஷயத்தில் என் மேலே என்ன கோவமோ தெரியல, பட் என் மேலே தான் இன்னும் கோவமாக இருக்காரு, பட் விஷயத்தில் அருண் வந்து ரொம்ப கரெக்டாக தான் இருக்காரு. ஸோ அதனால் நீ போய் வீட்டில் போய் இதே நினச்சிக்கிட்டு நீ சண்டை போடாத, நீ வந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எப்படிங்க மறக்க முடியும் அவங்களால? ஸோ மறக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான், அவங்க மறக்கவும் மாட்டாங்க. ஏன்னா மறக்கிற மாதிரி காரியமாக இது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது, இது மறக்கிற மாதிரி காரியமே கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க மறக்க மாட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ முத்து சொல்கிறாரு, மீனா அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க இப்படி பண்ணீங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா அப்படின்ற மாதிரி அருண்குமாரை திட்டிட்டு நம்ம சீதா கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சீதா நீ எதுக்கும் கவலைப்படாத சீதா, எனக்கு தெரியும் உன் மேலே எந்த தப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு மிஸ்லீடிங் தான் இது எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதா வந்து பேச்சை முடிக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து இதோட முடிய போகிறது கிடையாது, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு, உடனே முடிஞ்சிட்டா எப்படிங்க, இன்னும் நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம முத்து தான், நம்ம முத்து இதுக்கப்புறம் செய்ய போகிற சம்பவம் தான் இருக்கிறதுல ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம முத்து இதுக்கப்புறம் என்ன சம்பவம் செய்ய போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன தான் அருண்குமார் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணி இப்போ அசிங்கப்பட்டு நடுத்தருவில் நிற்கிறார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம
அருண்குமார் பண்ணது முழுக்க முழுக்க ஒரு தேவையில்லாத விஷயம். எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, பண்ணியிருந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு நம்ம அருண்குமார் தேவையில்லாத விஷயம் பண்ணி இப்போ அசிங்கப்பட்டு நிற்கிறாரு. இந்த அசிங்கம் அவருக்கு கண்டிப்பாக ஒரு தேவையான ஒரு விஷயம் இல்லை. அப்படின்னா அருண்குமார் வந்து திருந்தவே மாட்டான். அவன் வந்து எவ்வளோ தூரத்துக்கு தப்பு பண்ணணுமோ அவ்வளோ தூரத்துக்கு இன்னும் தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். யாரும் என்ன சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அவனுக்குன்னு சுத்தமாக மனசாட்சி அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. ஸோ எல்லாரும் என்ன வேணால் சொல்லுங்கள், நான் செய்கிறது தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருப்பான். அதுதான் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. ஏன்னா அவனுக்கு வந்து அப்பப்போ தண்டனை வந்து அவனுக்கு கிடைச்சி தான் ஆகணும். அவன் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இவன் இஷ்டத்துக்கு எல்லா விஷயத்தையும் செய்வான். இவனுக்கு மட்டும் தண்டனையே கிடைக்கல அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கக்கூடாது. அருண்குமார் இதுக்கப்புறம் செய்ய போகிற விஷயத்துக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்து தண்டனை கிடைக்கணும். அப்போ தாங்க சீரியல் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சுவாரஸ்யமாக இருக்கும். இல்லை அப்படின்னா அருண்குமார் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு என்னென்னலாம் தப்பு பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் அவன் பாட்டுக்கு அடுக்கிட்டு போவான். யாருமே அவனை கேட்க முடியாது. அவனுக்கு வந்து அது தப்பாகவும் தெரியாது. நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளை யார் என்ன கேட்பா அப்படின்ற ஒரு தாட்க்கு இப்போவே வந்துட்டான். ஸோ இதுக்கப்புறம் அதே விஷயத்தை தான் செய்வான்னு வச்சுக்கோங்களேன். அதனால அருண்குமாருக்கு ஒரு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை. அந்த பாடத்தினால என்ன நடக்கணும் அப்படின்னா அருண்குமார் திருந்தணும். அதுதான் நமக்கு வேணும். அருண்குமார் திருந்தாமல் இருந்தால் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அருண்குமார் திருந்தணும். அவன் திருந்தினாதான் அவனுக்கு தேவையான விஷயங்கள், அவன் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அண்ட் அவன் வந்து ஒரு சும்மா சீன் போட்டுக்கிட்டான், ஒற்றுமையாக இருக்கிறோம், நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சீன் போடுறான். ஆனால் மற்றபடி உண்மையிலே அவன் மனசார ஒற்றுமையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க மனசார வந்து ஒரு அயோக்கியத்தனம். இப்பயும் பாருங்களேன், இந்த சண்டையில் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எப்படா நீ இந்த விஷயத்தில் வந்து நீ என்னை ஜெயிச்சிட்ட, அடுத்த விஷயத்தில் கண்டிப்பாக நீ என்கிட்ட தோப்ப, நான் உன்னை வந்து ஜெயிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்பயும் ஒரு வன்ம குடும்பம்னா ஒரு வன்மத்தை தான் கக்குறானே தவிர்த்து உண்மையிலே அவன் திருந்திட்டானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. உண்மையிலே அவன் திருந்தவும் கிடையாது, அவன் வருந்தவும் கிடையாது. இப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த விஷயத்தில் நீ வந்து என்னை வந்து ஏமாற்றிட்ட, எனக்கு வந்து நீ வந்து துரோகம் பண்ணிட்ட, ஆனால் இதே மாதிரி நான் எப்பயும் வந்து நடக்க விட மாட்டேன், இதுக்கப்புறம் நான் உனக்கு வந்து ஒரு சரியான ஆப்பு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் நம்ம முத்து மேலே பயங்கர வன்மத்தோடு தாங்க இருக்கான். கொஞ்சம் நஞ்ச வன்மம் கிடையாது, எக்கச்சக்க வன்மம். வன்மம்னா வன்மம், வன்ம குடவனாக தான் இருக்கான். ஸோ சீதா காலில் விழுந்தும் அவன் திருந்தலை. சீதா காலில் போய் விழுந்து, சீதா என்னை மன்னிச்சிரு சீதா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நான் எதுக்காக இந்த விஷயத்த பண்ணேன் அப்படின்னா உன் மேலே யார் அன்பாக இருந்தாலும் எனக்கு பிடிக்கல சீதா, எனக்கு பொசசிவாக இருக்குது சீதா அப்படின்னு சொல்லிட்டு சீதா காலில் விழுந்து கதறி சீதா கிட்ட மன்னிப்பு வாங்கிட்டு இப்போ எப்படி பேசுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ யோக்கிய மாதிரியும் யாருமே இந்த ஒரு விஷயம் பண்ணாத மாதிரியும் ரொம்ப அநியாயத்துக்கு வந்து கிறுக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அசிங்கம் நம்ம எதிர்பார்த்த அசிங்கம் தான். இதுதான் இப்போ நடந்திருக்குது. அதே மாதிரி இனி அடுத்து என்ன நடக்க போகுது, ஏன்னா அடுத்து வந்து கிறிஷை பற்றின ஒரு கதைகள் போகுது. கிறிஷை பற்றி என்ன கதைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஷ் வந்து அவர் ஸ்கூலில் உட்காந்து அவர் பாட்டுக்கு எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே கூட படிக்கிற பையன் ஒருத்தர் வரான். வந்து கிறிஷை பார்த்து, என்னடா உனக்கு அப்பா அம்மா கிடையாது, நீயும் ஒரு அனாதை பையன் அப்படின்ற மாதிரி வழக்கம் போல் அவனோட பேச்ச ஆரம்பிக்கிறான். கிறிஷ் வந்து ரொம்ப பொறுமையாக தான் இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா அதே விஷயத்தை பேசுகிறான், நீ வந்து ஒரு அனாதை பையன், உனக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேச கிறிஷும் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவனோட இம்சை தாங்க முடியல. இவன் பாட்டுக்கு வாய்க்கு வந்தோடி பேசிக்கிட்டு இருக்கான், நீ வந்து இப்படி பையனே கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த நான் என் பாட்டுக்கு பேச ஒரு கட்டத்தில் வந்து கிறிஷ் வந்து அப்செட் ஆகிடுறாரு, கோவப்படுறாரு. ரைட்டரா டேய் உங்ககிட்ட வந்து பேசிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பென்சில் கையில் ஒன்று வச்சுருக்காரு. அந்த பென்சில் எடுத்து ஒரே குத்த அவனும் கத்த உடனே பிரின்ஸிபல் வந்துடுறாரு. பிரின்ஸிபல் வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் விஷயம் தெரிய வருது, நம்ம கிறிஸ் ஒரு பையனோட கையில் குத்திட்டான் அப்படின்னு சொல்லி தெரிய வருது. அப்போ பிரின்ஸிபல் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு அம்மா கிடையாது, நான் ஒரு அனாதை அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அந்த கிறிஷை சொல்ல உடனே அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த தப்பை நீ இதே தடவை இன்னொரு தடவை நீ பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா நிச்சயமாக நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன், போலீஸை கூப்பிட்டுருவேன், நீ வந்து இப்போ பண்ண தப்புக்கே நான் போலீஸை தான் கூப்பிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவரும் பார்த்தீங்கன்னா இல்லைங்க என்னை மன்னிச்சு நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தும் சொல்கிறாரு. கிறிஸ்து சொல்கிறத அவர் வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. இதுதான்ப்பா உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு, இன்னொரு தடவை நீ இந்த தப்பை பண்ண அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் என்ன பண்ணுவேன், போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல கிறிஸ்தும் கொஞ்சம் பயந்துட்டார். ரைட்டு, நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னா நம்மளை இவங்க போலீஸில் பிடிச்சிருவாங்க போல், போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பயந்துட்டார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்து இங்கேருந்து நம்ம தப்பிச்சு போகணும், எனக்குள்ளே இருந்தால் நம்ம மாட்டிக்கிடுவோம், நம்மளை வந்து இவங்க வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்த கிறிஸ்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனே அடுத்த கட்டத்துக்கு தயாராகிட்டார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம இங்கே இருந்தால் தானே பிரச்சனை, நம்ம இங்கேருந்து ஓடி போயிட்டா நம்மளை யார் எப்படி பிடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடுத்தடுத்து பிளான் போட்டு நம்ம இங்கேருந்து ஓடிடணும், நம்ம இங்கே இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்தடுத்து அவர் பிளான் பண்ணுறாரு. பிளான் பண்ணுறது மட்டும் கிடையாமல் அங்கேருந்து ஓடுறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம கிறிஷ் பார்க்குறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அந்த ஒரு விஷயம் தான் நடக்குது. கிறிஸ் மனசில் ஒரு பெரிய பயம் வந்துருச்சு, நம்மளை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்க போல் அப்படின்னு அவர் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் கிறிஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு, நம்ம இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாது, நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்
கிறிஷ் இங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பி என்ன பண்ணுங்க, எதுவுமே பண்ண முடியாது, பாவம் சின்ன பையனுக்கு எங்கே போகிறதுன்னு கூட தெரியாது. ஸோ அதனால் கிறிஸ் ரொம்பவே ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் சந்திக்க போகிறாரு. கிறிஸ் இதனால் பாதிக்கப்படுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிக்கப்படுவார். இது அவருக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிறிஷ் வந்து ஒரு நல்ல பையன் தான், இல்லைன்னா சொல்லிட முடியாது. ஒரு நல்ல பையன், பட் சந்தர்ப்ப சூழ்நிலையால் இப்படி வந்து நிற்கிறான் அப்படின்னா ஸோ அவனுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும். பட் அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் கஷ்டம் தான். அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அப்படி இருந்தும் கிறிஷ் வந்து எப்படியாவது இந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு முடிவெடுத்து உடனே அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகிறாரு. ஸோ ஓடி போகிறாரு. எங்கே ஓடி போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயும் போகலை. அவருக்கு என்ன தெரியும் பாவம், உடனே அங்கே வந்து வெளியே ஒரு கார் நிற்கிது. அந்த காரை பார்க்குறாரு. இந்த காரில் நம்ம ஏறி போயிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு கிறிஷ். உடனே அந்த கார்லேருந்து ஏறுறாரு. ஓகே, அது யாரோட கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரோட காரும் கிடையாது, அது நம்ம முத்துவோட கார் தான். முத்துவோட கார்லேருந்து நம்ம கிறிஷ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏறி இங்கேருந்து தப்பிச்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிக்க அவர் முயற்சி பண்ணுறாரு. ஸோ அதே மாதிரி அங்கேருந்து தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது, ஏன்னா இப்போது பாடியை வந்து ஒரு காரில் கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி அங்கே செக் போஸ்ட்டில் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ முத்துவையும் அந்த இடத்துல நிப்பாட்டுறாங்க. முத்துவுக்கு வந்து இதை பற்றி எதுவுமே தெரியாது. கிறிஷ் அந்த அவரோட காரில் தான் இருக்கார், என்ன ஏது அப்படின்னு அவருக்கும் எதுவும் தெரியாது. ஸோ கிறிஷும் பெரிய ஷாக்கில் தான் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிறிஷுக்கும் இது பெருசாக எதுவும் தெரியாது. ஸோ கிறிஷும் பயங்கர ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கார். கிறிஷை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து தப்பிச்சா போதும் அந்த ஒரு எண்ணம் மட்டும்தான். ஏன்னா இங்கே இருந்தோம் அப்படின்னா நம்மளை போலீஸில் வந்து பிடிச்சி கொடுத்துருவாங்க, அதனால் நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஸ் நினைக்கிறாரு. ஸோ கிறிஷும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டாரு. ஆனால் இருந்தாலும் இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து முத்துவுக்கு தெரிய வரும். முத்து மறுபடியும் கிறிஷை மீட்டு அவர் கூட கூட்டு போயிடுவார். அவங்க வீட்டில் வச்சுக்கிடுவாங்க. அவங்க வந்து நல்லா கிறிஷை பார்த்துக்குருவாங்க. ஏன்னா கிறிஷா இப்போ வரைக்கும் நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கிறிஷை வந்து அவங்க நல்லா பார்த்துக்குருவாங்கன்னு வைங்களேன். ஆனாலும் இது வந்து கிறிஷ்க்கு ஒரு கெட்ட காலம். கிறிஷ்க்கு கெட்ட காலம் அப்படின்றத விட ரோகிணிக்கு தான் ஒரு மிகப்பெரிய கெட்ட காலம். ரோகிணி வந்து வசமாக சிக்க வேண்டிய நேரம் நெருங்கிருச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மட்டும் ரோகிணி மட்டும் சிக்கிட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த சீன்ஸ் நடந்துடும். இதை தான் நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம், இப்படி ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்த்தோம். அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிறிஷ் மேலே வந்து நம்ம ரோகிணி பயங்கர கோவத்தில் இருப்பாங்க. எதுக்காக நீ அங்கேருந்து தப்பிச்சு போக பார்த்த அப்படின்னு சொல்லி தான் அவங்க கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியாது இங்கே என்ன நடந்தது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம எதிர்பார்த்த காட்சிகள்லாம் இப்போ தாங்க ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரோகிணி மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நீண்ட நாள் கனவு, அந்த கனவு நிறைவேற போகுது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் வந்து காத்துக்கிட்டு இருந்தோம், ரோகிணி எப்படா மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மறுபடியும் கிறிஷ் வந்து ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டார். எங்கேருந்து கிளம்புனாரோ அங்கேருந்தே நம்ம கிறிஷ் வந்துட்டார். ஸோ இது ரோகிணிக்கு பெரிய தலைவலி தான். ஏன்னா கிறிஷ் இங்கேருந்து அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கிறிஷை வந்து இங்கேருந்து அனுப்புனாங்க. ஆனால் மீண்டும் அவங்களுக்கு வந்து கிறிஷால் மறுபடியும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஆனால் மீண்டும் அவங்களுக்கு வந்து பயங்கரமாக கிறிஷான ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குது. இப்போ வந்திருக்கிறது சாதாரண பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் பெரிய பிரச்சனை தான். அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்க போகிறாங்க, ரோகிணி சமாளிச்சிருவாங்க. ரோகிணியால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க நினச்சா எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியும். ஏன்னா ரோகிணி எல்லாத்துக்குமே வந்து தகுதியானவங்க தான். அந்த அளவுக்கு தான் அவங்களோட நாலேஜ் இருக்குது. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க, உடனே வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேடி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த விஷயத்தை பார்த்து அவங்க பிரச்சனையை முடிச்சுருவாங்க. ஏன்னா இவங்களோட கேரக்டர் வந்து ரொம்ப கேவலமான ஒரு கேரக்டராக இருக்குது, ரொம்ப கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனமான கேரக்டராக இருக்குது. ஸோ அதனால் இவங்களுக்கு ஒரு சரியான பாடம் வந்து புகட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ இந்த நேரம் மட்டும் சரியாக அமைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு 1% கூட இருக்காது. அண்ட் அவங்க மாட்டுறதுக்கான வாய்ப்பு தான் முழுக்க முழுக்க இருக்கும். அதுதான் நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். எப்படா ரோகிணி மாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த நேரம் நெருங்க போதுங்க. ரோகிணி இப்போ வசமாக சிக்கியிருக்காங்க கிறிஷும் நான் இதுக்கப்புறம் எங்கேயுமே போக மாட்டேன், நான் அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை மீண்டும் டார்ச்சர் பண்ணுறாரு. ஸோ அவங்களுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல. அவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, என்னடா அது இவன் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க. பட் ஃபீல் பண்ணி என்ன பண்ண, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் ரோகிணி இருக்காங்க. ரோகிணிக்கு இது பெரிய தலைவலி தான், ரோகிணிக்கு இது பெரிய சிக்கல் தான். தலைவலின்றதை விட பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரோகிணி நினச்சது ஒன்று, பட் நடந்தது ஒன்று. ரோகிணி இதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு சிக்கலில் மாட்டியிருக்காங்க. அதனால ரோகிணி இதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க நினச்சாலும் தப்பிக்கவே முடியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதிலிருந்து எப்படி ரோகிணி மீண்டு வர்றாங்க அப்படின்றதாங்க இதுக்கப்புறம் கதை. அவங்களால முதல்ல மீண்டு வர முடியுமா? ஏன்னா இது வந்து சாதாரண பிரச்சனை கிடையாது. உங்களுக்கே தெரியும் ரோகிணிக்கு வந்து இது எவ்வளோ பெரிய சிக்கல், எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த முறை மட்டும் ரோகிணி மாட்டினா
அவங்களால தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரோகிணி இப்போ ஒரு பயங்கர சிக்கலில் இருக்காங்க. இது மட்டும் சரியாக அவங்களுக்கு நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பெரிய ரிஸ்க்கான ஒரு விஷயம் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். பார்க்கலாங்க ரோகிணி எப்படி செய்கிறாங்க, என்ன செஞ்சு எந்த பிரச்சனையும் முடிவுக்கு வர்றாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி ரோகிணி இனி அடுத்து செய்ய போகிற சம்பவங்கள் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா ரோகிணி இப்போ தானே அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இனி இந்த குடும்பத்துக்கு எதிராக அவங்க செய்ய போகிற ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா ரொம்ப கேடுகட்ட ஒரு அயோக்கியத்தனமான விஷயமா இருக்கும். இவங்க வந்து தன்னோட சுயநலம் தன்னோட லாபத்துக்காக இவங்க என்ன வேணால் செய்வேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அப்படின்றதுனால இனி இவங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கெட்ட காலம்தான். இனி இவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயம் அப்படின்றது ஒன்றுமே நடக்காது. எப்படியாவது வந்து தன்னோட பையனை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அது வந்து ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இவங்க அப்படி நினைக்கல. அதுக்கு பதில் இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறணும். தனக்கு தன்னோட வாழ்க்கை முக்கியம், நல்ல விஷயம் தான். அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்கவுங்க வாழ்க்கை முக்கியம். அதுக்காக இன்னொருத்தரை பழி போட்டு இன்னொருத்தரை வந்து அசிங்கப்படுத்தி இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா கிறிஷை போய் ஹாஸ்டலில் விட்டு இவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன வேணால் செய்யலாம். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு இவங்க பண்ணுறது முழுக்க முழுக்க ஒரு கேவலமான ஒரு அயோக்கியத்தனமான வேலை அப்படின்றத அவங்க இப்போதைக்கு புரிஞ்சிக்க மாட்டாங்க, புரிஞ்சிக்க போகிறதும் கிடையாது. ஏன்னா இவங்க தான் மனுஷியே கிடையாது. இவங்க மனுஷியாக இருந்தால் தான் ஒரு மனுஷரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிடுவாங்க. இவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. இவங்க தான் மனுஷியே கிடையாது. ஸோ அப்புறம் எப்படி மனுஷரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிடுவாங்க? ஸோ இவங்களுக்கெல்லாம் மனுஷங்களோட ஃபீலிங்ஸ் புரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவங்க மனுஷங்களே கிடையாது. அந்த லிஸ்ட்லேயும் நம்ம எக்காரணத்து கொண்டும் இவங்களை மட்டும் சேர்க்கக்கூடாதுங்க. அதுதான் நம்மளோட ஆசை. இவங்க மனுஷ கணக்கிலே வரமாட்டாங்க. ஸோ அதனால் இவங்களை மட்டும் அந்த லிஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாது. இவங்களுக்கு ஒரு சரியான பாடம் புகட்டணும், ஒரு சரியான தண்டனை கிடைக்கணும். ஏன்னா இவங்க வந்து பண்ணது எல்லாமே பெரிய பெரிய அயோக்கியத்தனம், சின்ன சின்ன அயோக்கியத்தனம் கூட கிடையாது. எல்லாமே பெரிய பெரிய அயோக்கியத்தனம். அதுக்காகவே இவங்களுக்கு தண்டனை ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட ஆசை. பார்க்கலாம், அது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோடு தான் இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த சீரியலை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக நடக்கும் நடந்து தான் ஆகணும். ஸோ பார்ப்போங்க. ஏன்னா முத்தும் இதுக்கப்புறம் அடுத்தடுத்து பண்ண போகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்க போகுது. முத்தும் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய போகிறார் அப்படின்னா எப்படியாவது இந்த பிரச்சனையை கொஞ்சம் முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆசைப்படுறாரு. ஆனால் கிறிஷ்க்கு யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாதுன்றதுனால இது எல்லாருக்குமே சிக்கல் தான். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அதை வச்சு ஏதாவது ஒரு பண்ணலாம். எந்த ஒரு விஷயமுமே தெரில அப்படின்னா என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இது வந்து எல்லாருக்குமே பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை எப்படி சமாளித்து இந்த பிரச்சனையில் எப்படி வந்து ஒரு சொல்யூஷனை தேடி நம்ம முத்துவாக இருக்கட்டும் அண்டு நம்ம மீனாவாக இருக்கட்டும் எப்படி வந்து பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.